2026 தேர்தலில் கூட்டணிகள் திசை மாறுமா அல்லது தற்போது உள்ள கூட்டணியே நீடிக்குமா? திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி, நாம் தமிழர், விஜயின் தமிழக வெற்றி கழகம் என 5 முனை போட்டிதான் நிலவுமா என்பது தொடர்பாக நாம் மூத்த அரசியல் தலைவர் தனியரசு அவர்களிடம் கேட்கலாம். தனியரசு சார், வணக்கம் சார். ஐயா கண்ணன் வணக்கம். வணக்கம் சார். இந்த 5 முனை போட்டி நிலவக்கூடிய சூழ்நிலை 2026 தேர்தலில் இருக்கிறது. இந்த நிலை அப்படியே நீடிக்குமா அல்லது இந்த 5 முனை 4 முனை போட்டியாக மாறுமா சார்? உங்களோட கணிப்பு எப்படி சார் இருக்கு இப்போது பார்க்கும்போது? இதுவரை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை வரலாற்றில் ஒரு பொது தேர்தலில் இல்லாத ஒரு புதிய ஏற்பாடாக 2026 சட்டமன்ற பொது தேர்தல் இருக்கிறத நம்ம கட்டாயமா பார்க்க போறோம். அதுல நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நீங்க மூத்த தலைவர் கலைஞர், அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற அந்த அரசியல் வெற்றிடம், ஒரு வலிமையான மூத்த தலைவர்கள் ஆளுமையில் இருந்து இருதுருவ திராவிட அரசியல் இங்கு வலிமை பெற்றிருந்த நிலைமை மாறி இப்பொழுது புதிதானவர்கள், ஒரு புதிதான முழக்கம், ஆட்சியில் பகிர்வு, அதிகாரத்தில் பகிர்வு, அரசியல் மாற்றம், அப்புறம் புதிய நடிகர்களினுடைய வரவு, இதுல எடப்பாடியுடைய இன்னும் அந்த இருப்பை வலிமைப்படுத்திக் கொள்ள முடியாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு ஒற்றை தலைமையாக வடிவம் பெற்று ஒன்றுபட்ட அதிமுகவாக அது இன்னும் வலிமை முடியாத ஒரு நெருக்கடி. இந்த நிலையில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்தியா கூட்டணி வலிமையாக தொடர்ந்து பல வெற்றிகளை பெற்று வருகிற சூழ்நிலையில 26 தேர்தல் வருகிறது. இதுல கூடவே தாவேகா, விஜய் புதிதாக கட்சியை துவக்கி ஒரு புதிதா சில முழக்கங்களை எல்லாம் முன்வைத்து 2026 தமிழக வெற்றி கழகம் தேர்தலில் போட்டியிடுகிறது. குறிப்பா நாட்டை ஆளுகிற முதலமைச்சர் அரியணையே எனக்குத்தான்கிற ஒரு கனவோடு பேராசையோடு தமிழக வெற்றி கழகம் வருகை புரிகிறத பார்க்கிறோம். அப்ப நாம் தமிழர் கணிசமா முன்னேறி வந்த சூழ்நிலையில இப்ப தந்தை பெரியார் குறித்த விமர்சனத்துல அது ஒரு பெரிய சிக்கலில் இருந்து இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சந்திக்கிற சூழலை பார்க்கிறோம். ஆகவே இப்ப நீங்க ஏற்கனவே நம்ம சத்தியம் தொலைக்காட்சியில மூத்த நெறியாளர் கண்ண ஐயா சொன்ன மாதிரி அது ஒரு 5 முனை போட்டியா இருக்கிற பொழுது திமுகவினுடைய இந்தியா கூட்டணி தேசிய அளவிலையும் இங்க இருக்கிற மதசாற்றப்பட்ட ஜனநாயக முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்திலான அணி கட்டாயமா பெருவெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில திமுகவுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. 5 முனையா இருக்கிற பொழுது எல்லாருமே திமுகவை தான் எதிர்க்கிறதா தான் சொல்றாங்க. இப்ப விஜய் நான் ஒரே இலக்கு திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது, எடப்பாடி ஒரே இலக்கு திமுகவை ஆட்சியிலிருந்து இழப்பு, சீமான் ஒரே இலக்கு ஆட்சியிலிருந்து திமுகவை அகற்றுவது, இப்ப பாஜக ஒரே இலக்கு ஆட்சியிலிருந்து திமுக அகற்றுவது. அப்படின்னா நீங்க அந்த கூட்டணி வலிமையாக பல வாக்கு வலிமையை தொகுப்பை கூட்டணியாக இருந்து வெற்றி பெற்றிருக்கிறது. ஆட்சியின் மீது பெரிய அளவில் இது வரைக்கும் களங்கம், பெரிய அளவு குறை எதுவும் இல்லாத சூழ்நிலையில எதிர்கட்சியில் பிரிந்து அரசுக்கான வாக்குகள் சிதறுகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தாயா சூழல் தாயா கூடுதலாக இப்பொழுது இருக்கிறது. இது தனியார் மற்றொன்று, இப்போது ஈரோடு இந்த கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான அந்த பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது என்று 5 மணியோடு ஓய்ந்திருக்கிறது. இதேபோல் டெல்லி சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரமும் ஓய்ந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தவரை முக்கிய கட்சிகளாக திமுகவுக்கு நாங்கள் தான் எதிர்க்கட்சி என்று அதிமுகவும், நாங்கள் தான் உண்மையான எதிர்க்கட்சி என்று பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியும் தொடர்ந்து அவர்கள் பொதுவெளியில் பேசி வந்தார்கள். அந்த திமுகவுக்கு எதிரான அந்த அறிக்கை போர் மற்றும் போராட்டங்களையும் அவர்கள் இருவருமே முன்னெடுத்து வந்திருக்கிறார்கள். பெரிய அளவில் முன்னெடுக்க முயற்சிகளை மேற்கொண்டார்கள். தமிழக வெற்றி கழகமும் நீங்கள் கூறியது போல அது ஒரு ஓரமாக அவர்களும் பண்ணினார்கள். இருந்த போது இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தவரை இப்போது திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் இடையேதான் அந்த போட்டியானது இருக்கிறது. இருவர் புறக்கணித்து விட்டார்கள். முக்கிய கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக புறக்கணித்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியும் புறக்கணித்திருக்கிறது. இந்த இருவர் புறக்கணிப்பிலையும் ஒரு ஒற்றுமை இருப்பதால் இருவருக்கும் இடையே ஒரு புரிதல் இருக்குதுன்னு ஒரு பேச்சு இருக்குது. அதுதான் நம்ம இன்னைக்கு இந்த தலைப்பை நம்ம எடுத்தோம். இருவரும் புறக்கணித்திருக்கிறார்கள். விக்கிரவாண்டியில் ஒருவர் புறக்கணிப்பு, மற்றவர்கள் அந்த காலத்தில் நின்னாங்க. இதில் 2 பேரும் புறக்கணிச்சிருக்கிறாங்க. இதனால பொதுவாக அந்த பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் பாஜகவையும் அல்லது பாஜகவின் அண்ணாமலையோ அதிமுகவையோ விமர்சித்தோ பெரிய அளவில் இப்போ கொஞ்ச நாட்களாகவே அந்த ஏதோ அறிக்கைகளோ அல்லது ஒரு விவாதங்களோ 2 பக்கமுமே இல்லை. இதனால் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி சேரும் நினைக்கிறீங்களா சார்? ஈரோடு கிழக்கு தொகுதி களத்தை, அந்த தேர்தல் களத்தை வைத்து நான் கேட்குறது. இல்லை, சரியான கேள்வி, நல்ல கேள்வி. அதாவது தேசிய முற்போக்கு ஜனநாயக கூட்டணியும் கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி ஈரோடு கிழக்கிலிருந்து விலகி கொண்டார்கள். அதாவது பாஜக தலைமையிலான அணி, பாமக பாஜக தான் நீங்க நம்ம விக்கிரவாண்டியில தேர்தலை சந்திச்சாங்க. ஆனா இந்த முறை அண்ணாமலை பாஜக கூட்டணியும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இருந்து விலகி கொண்டார்கள்.
எடப்பாடியும் விலகி கொண்டார். அப்படின்னா நீங்க கிட்டத்தட்ட ஏற்கனவே எடப்பாடி அதிமுகவும் அல்லது இப்போ டிடிவி ஓபிஎஸ் மாதிரியே அவருடைய ஆதரவு கட்சி நிலைகள் இருக்கிறவர்களும், அதாவது அதிமுக நிலைப்ப ஒரு 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 ஃபோர்ஸ்னா இருக்கிறவங்க, அதே மாதிரி பாஜக அணியில இருக்கிற அண்ணாமலை உள்ளிட்ட அந்த அணியிலிருந்தும் யாரும் இது வரைக்கும் போட்டிக்கு வரல, எல்லாரும் விலகிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவர்களுக்குள்ள ஒரு ஒரு திரைமறைவுல ஒரு இணக்கமான உறவு, நட்பு நம்ம நீடிக்கிறது தான் பார்த்தோம். ஏன்னா அவங்க பெயரளவில், அதாவது தேர்தல் உறவை பெயரளவில் எடப்பாடி துண்டி கொண்டிருந்தாலும் திரைமறைவில் பாஜகவை விமர்சிப்பதில்லை, அல்லது தமிழ்நாட்டின் ஆளுநர் குறித்து எந்த கருத்தையும் எடப்பாடி சொல்லுவதில்லை. பாஜகவுடைய மத்திய மோடி அமித்ஷா அரசு குறித்தான எந்த விமர்சனத்தையும் எடப்பாடி இதுவரைக்கும் கூர்மையாக்கல. பாஜகவுக்கு எதிராக எந்த போராட்டத்தையும் அதிமுக எடப்பாடி தலைமையில இந்த போராட்டத்தையும் முன்னெடுக்கல. ஆகவே அது கிட்டத்தட்ட தேர்தல் உறவை மட்டும்தான் இல்லாமல் இருக்கிறது அல்லாமல் அவர்களுக்குள் இருக்கிற அரசியல் உறவு தொடர்கிறது. அவர்களுக்குள் ஒரு சித்தாந்த கொள்கை கலப்பின் அடிப்படையில் ஒரு புரியோடு அவர்கள் பயணிக்கிறத பார்க்குறாங்க. அல்லது இன்னொரு வகையில் மைய ஒன்றிய பாஜக மோடி அரசை பகைத்து கொண்டால் எடப்பாடிக்கு நிறைய அவருடைய ஆதரவாளர்களுக்கெல்லாம் இப்போ கூட நம்ம சமீபத்தில் அவருடைய குடும்ப உறவுகளுக்குள்ள தொழில் நிறுவனங்கள் மீதெல்லாம் பெரிய ரைடு பார்த்தோம். இப்போ வருமான வரித்துறை, அமலாக்க பிரிவு, பல்வேறு விசாரணை முகமைகளை அவங்க ஏவி நடவடிக்கை எடுப்பாங்கிறதுனாலையும் எடப்பாடி ரொம்ப மௌனமா இருக்காரு. ஆனால் நீங்க இப்போ நம்ம ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் இந்த ஒற்றுமை அடிப்படையில தான் இப்ப எடப்பாடியும் போட்டியிடல, பாஜகவும் போட்டியிடல. இவர்கள் ரெண்டு பேரினுடைய ஆசையை பெற்று நாம் தமிழர் சீமான் களத்துல சீதாலட்சுமியை வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறார். அதைத்தான் நேற்று நீங்க முதலமைச்சர் கூட